Please subscribe Sadhguru Sai Creations. உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது கண்களில் பாதிப்பு ஏற்படுது. அதுலேயுமே பார்த்தோம்னா கண் எரிச்சல் அப்படின்ற பிரச்சனை, எப்போவுமே எனக்கு கண் எரிச்சலாகவே இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்கிறோம். கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு எனக்கு கண்ணில் கேட்ராக்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எளிமையான மூலிகைகள் எதை பயன்படுத்தலாம்? சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு எனக்கு கண்ணில் கேட்ராக்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த நபர்களுக்கு கண்களில் இந்த கேட்ராக்ட் வர்றது நார்மலாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான். பொதுவாகவே இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எளிமையான மூலிகைகள் எதை பயன்படுத்தலாம்? இல்லை சித்த மருத்துவத்தில் இதற்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது, இல்லை தீர்வுகள் இருக்குது, எந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம சித்த மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் தான் நிறைய பேருக்கு வருது. என்னென்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது கண்களில் பாதிப்பு ஏற்படுது. அதுலேயுமே பார்த்தோம்னா கண் எரிச்சல் அப்படின்ற பிரச்சனை, எப்போவுமே எனக்கு கண் எரிச்சலாகவே இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா விழிகள் ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? கண்களில் ஒரு ட்ரை ஐ சிண்ட்ரோம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விழிகளில் பார்த்தோம்னா ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு அதுக்குமே ஒரு ட்ராப்ஸ் போட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ், 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ், இந்த மாதிரி கண்களில் ட்ராப்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதோ, இல்லை ஒரு சிலர் அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம், ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது கண்களில் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு கேட்ராக்ட், கண் பொறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கேட்ராக்ட் அப்படின்ற பிரச்சனை வருது. ஸோ இது நம்ம லென்ஸ்க்கு முன்னாடி விழித்திரையை மறைக்கும் பொழுது தான் விஷன் நமக்கு குறையுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நிறைய பேருக்கு கேட்ராக்ட் சர்ஜரி இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சர்ஜரி இல்லாமல் இதை நம்ம சரி செய்ய முடியுமா? முக்கியமாக பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப கவனமாகவே இருக்கணும்னு சொல்லலாம். ஸோ இது டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இதனோட சேர்ந்து வந்துடும். ஸோ கண்களில் பார்த்தோம்னா பார்வை குறைபாடு, கண் நரம்புகள் பலவீனமாகிறது, கண்களில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் பாதிப்பு, கண்களில் அதிகமான பிளட் ப்ரெஷர் ஏற்படுறது, இரத்த நாளங்களில் பார்த்தோம்னா அடைப்புகள், ஸோ இந்த மாதிரியும், இல்லை உள்ள நமக்கு ரத்த கசிவு ஏற்பட்டாலோ விழித்திரையில் நமக்கு கிளியராகவே தெரிஞ்சிடும். ஸோ ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஆப்டிக் நர்வ்ஸ் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரியான விழிகள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வருது. இதை சரி செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக என்னென்ன வழிமுறைகள், ஃபஸ்ட்டே நமக்கு பார்வை குறைபாடு இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகள், உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய சித்த மருந்துகள், ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்களில் ரொம்ப எரிச்சல் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெய் குளியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எண்ணெய் குளியல் எடுக்கும்பொழுது கண்கள் நமக்கு நல்லாவே குளிர்ச்சி தன்மை அடைய ஆரம்பிக்கும். ஸோ எண்ணெய் குளியல் எடுக்க எடுக்க நமக்கு கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள், பார்வை நரம்புகள் வலிமையாகும். ஸோ இதுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லும்பொழுது நல்லெண்ணெயோட சில மூலிகைகள் கலந்து அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தும்போது கண் எரிச்சல் குறையும். கேட்ராக்ட் இருக்குனாலும் இந்த ஆயிலை நம்ம தலைக்கு பயன்படுத்தலாம். ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா வெந்தயம், கற்றாழை, மருதாணி, நெல்லிக்காய், ஸோ இது சேர்ந்து நம்ம காய்ச்சி எடுக்கக்கூடிய தைலத்தை பயன்படுத்தும் பொழுது கண்களில் நமக்கு பார்வை திறன் நல்லாவே மேம்படுது. அதே மாதிரி கண்களில் கேட்ராக்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கும் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ தலையில் நல்லா இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிக்கும் பொழுது வாரத்திற்கு
ஒரு முறையாவது நம்ம வந்து இதை பயன்படுத்தணும். ஸோ ஒரு முறையாவது இதை பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த வறட்சி தன்மை போகும். ஒரு ட்ரைனஸ் கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுவே கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்குங்க, நான் ஏதாவது கண்களில் மருந்து மாதிரியோ இல்லை ட்ராப்ஸ் மாதிரியோ ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இதில் நிறைய மருந்துகள் இருக்குது, அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, திரும்பவும் அதில் ப்ராப்ளம் இருக்குன்னா அவர்கள் இந்த மாதிரி எந்த ட்ராப்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வரைக்கும் நான் எந்த சர்ஜரியும் பண்ணல, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் விஷன் குறையுது அப்படின்னா மட்டும் அவங்க பயன்படுத்திக்கலாம். இல்லை இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் சித்த மருத்துவர் யாரையாவது ஆலோசனை செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது, சித்த மருத்துவத்தில் இந்த மருந்துகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு வந்து நேத்திரப்பூண்டு தைலம் பயன்படுது. இந்த நேத்திரப்பூண்டு தைலமே 2-3 வகைகளாக நம்ம வந்து ரெடி பண்ணலாம். 2-3 வகைகள் இருக்குது. ஸோ சூரியப்புடம் வைத்து பயன்படுத்துறது ஒன்று, சில மூலிகைகள் சேர்த்து அதை எண்ணெயாக காய்ச்சி பயன்படுத்துறது இன்னொரு வகை. ஸோ அதில் வந்து இந்த எண்ணெய்களை இந்த தைல வகைகளை நம்ம வந்து ஐ ட்ராப்ஸாக பயன்படுத்தும்பொழுது கண்களில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா ஸ்ரீதேவி செங்கழுநீர். ஸோ இந்த ஐ ட்ராப்ஸ், அதாவது ஸ்ரீதேவி செங்கழுநீர் ஐ ட்ராப்ஸ் நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்களில் நிறைய பேர் வந்து கண்ணாடி சின்ன வயசுல வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலை இரவு 2 வேளையும் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் கண்களில் பார்வை குறைபாடு இருந்தாலும், கேட்ராக்ட் இருந்தாலும், இல்லை டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்டிஷன் இருந்தாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்ததாக இளநீர் குழம்பு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு மருந்து. ஸோ கண்களில் கிட்டத்தட்ட 96 வகையான கண் நோய்கள் இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 96 வகையான கண் நோய்களுக்குமே மிக சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இளநீர் குழம்பு அப்படின்ற ஒரு மெடிசன். ஸோ இதையும் வாங்கி நம்ம கண்களில் ட்ராப்ஸ் மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ கண்களில் அந்த சொட்டு மருந்து மாதிரி இதை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறைய வந்து ஒரு மாற்றம் தெரியும். ஸோ விழித்திரை வந்து நமக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக ஐ வந்து திரும்பவும் அந்த விஷன் நமக்கு நார்மலாக வரும். ஒரு சிலருக்கு இந்த நரம்புகள் பலப்படுவதற்கான சில மருந்து முறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மருந்து முறைகள் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்னலாக உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள், கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இன்டர்னலாக உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளை ரொம்ப முக்கியமானது மகா திரிகடுகாதி சூரணம். ஸோ இந்த சூரணம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு 2 கிராம் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து சாப்பிடணும். ஸோ இந்த மகா திரிகடுகாதி சூரணம் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், நம்ம ஆர்கன்ஸில் ஏதாவது கழிவுகள் இருந்தாலோ, ஃபேட்டி லிவர் மாதிரி ப்ராப்ளமும் இருந்தாலோ, கண்களில் கேட்ராக்ட் இருந்தாலோ அதை சரி செய்கிறதுக்கு இந்த சூரணம் பயன்படுது. ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா மரமஞ்சள் குடிநீர். ஸோ இதுவுமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற பயன்படும். இந்த 2 மருந்துகள், இந்த மரமஞ்சள் குடிநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து பார்த்தோம்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இது ஒரு 60 to 80 ml வந்த பிறகு வடிகட்டி எடுத்துட்டு இதை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் கழிவுகளானது வெளியில் வர ஆரம்பிக்கும். இதனோட சேர்ந்து கேட்ராக்ட் இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குன்னா அதுவும் குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம உடல் அதிகமான வெப்பம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஸோ எண்ணெய் குளியல் நான் சொன்ன மாதிரி, இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண் விழித்து இல்லாமல் இருக்கிறது, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.